அனைவருக்கும் வணக்கம். ஐஎஃப்எஸ் பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் இந்த சேனல் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நான் உங்க வேலூர் என்கேஆர். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இந்த பதிவு முக்கியமா பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. யாரு அப்படின்னா சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு. இன்னைக்கு 31 ஜனவரி 2025 கடந்த மாதம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கையை நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். ஆனா அந்த அறிக்கையில ஜனார்த்தனன் அவர்களை கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இந்த அறிக்கையில சில முக்கியமான தகவல்கள் கொடுத்திருக்காங்க. அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா இஓடபிள்யூ இங்க சொத்துக்கள் சிலதை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த குற்றம் சாட்டப்பட்ட ஏஜென்ட்டுகள் கிட்ட இருந்தும் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனத்துக்கு சார்ந்தவர்கள்கிட்ட இருந்தும் சில சொத்துக்களை பறிமுதல் பண்ணிருக்காங்க. அந்த சொத்து விவரங்கள் யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, எப்ப ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, இந்த தகவல்கள் அசையும் அசையா சொத்துக்கள் தகவல்கள் தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்த பத்திரிகை செய்தி இருக்கு இல்லையா, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி எல்என்எஸ் இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் பங்கு சந்தையில முதலீடு செய்வதாக மக்களிடம் 6% முதல் 10% வரை மாதாந்திர வட்டி தருவதாக பொய் வாக்குறுதி கொடுத்து பொதுமக்களிடமிருந்து முதலீடுகளை பெற்று உறுதியளித்தபடி திருப்பி தராமல் ஏமாற்றியதாக திரு குமார் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நிறுவனம் 19 நிர்வாகிகள் மற்றும் இயக்குநர்கள் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க. 5046 முதலீட்டாளர்கள் அவங்க கிட்ட இருந்து மனுக்கள் புகார்களாக பெறப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த தகவல் மூலமா சொல்றாங்க. முக்கியமா 800 கோடி இந்த மக்கள், அதாவது மனு கொடுக்கப்பட்டவர்கள் இழந்த பணம் அப்படின்றது கிட்டத்தட்ட 800 கோடி அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 800 கோடியை இஓடபிள்யூ பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பி தருவதற்கான முயற்சிகளை எடுத்து வராங்க. அதனுடைய விவரங்கள் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த விவரங்கள் அடங்கிய பட்டியல் தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இதுவரை ரூபாய் 272 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 35 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இருந்து ரூபாய் 1.16 கோடி ரொக்கம், 705.25 கிராம் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 40.63 லட்சம் மதிப்புள்ள 109 கிராம் வெள்ளி, ரூபாய் 5.9 கோடி மதிப்புள்ள 26 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 5 இருசக்கர வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளன அப்படின்றத சொல்றாங்க. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் நிறுவனங்களின் ரூபாய் 121.6 கோடி மதிப்புள்ள 791 வங்கி கணக்குகள் மற்றும் 3 பங்குகள் முடக்கப்பட்டுள்ளன அப்படின்றதையும் சொல்ல வராங்க. இதுவரை ரூபாய் 143 கோடி மதிப்புள்ள 748 அசையா சொத்து ஆவணங்கள் வழிகாட்டு மதிப்பு. ஓகே, ஸோ இது கைட்லைன் வேல்யூ படி 143 கோடி மதிப்புள்ள 748 அசையா சொத்து ஆவணங்களை பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. அதுலயும் அடையாளம் காணப்பட்ட சொத்துக்களில் ரூபாய் 114.75 கோடி மற்றும் ரூபாய் 4.43 கோடி மதிப்புள்ள 51 மோசடி சொத்துக்கள் டிஎன்பிஐடி நீதிமன்றத்தில் ஓஏ தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு எஸ்டிமேட். 800 கோடியா, 5000 பேர் தான் பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் மனு கொடுக்கறதுக்கு, அதாவது புகார் கொடுக்கறதுக்கு போயிட்டு இஓடபிள்யூ ஆஃபீஸ்ல நிறைய பேர் எங்களை சரியா நடத்த மாட்டேன்றாங்க, ரொம்ப கேவலமா நடத்துறாங்க, எங்ககிட்ட மனு வாங்க மாட்டேங்கிறாங்க, அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் எங்களுக்கு இருக்கு. நாங்க போய் யாரை பார்க்கணும், என்ன செய்யணுன்றதே தெரியல. அதுலயும் ஐஎஃப்எஸ் கேஸ் அப்படின்னு சொன்னாலே எரிஞ்சு விழுகிறாங்க. போய் நீ யார்கிட்ட கொடுத்தியா, அவங்க கூட்டு வா, இந்த ப்ரூஃப் எடுத்துட்டு வா, அந்த ப்ரூஃப் எடுத்துட்டு வா, எந்த ஏஜென்ட் கிட்ட கொடுத்த அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கொண்டு வா, அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு இப்போ நம்ம வழக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இஓடபிள்யூ அப்படின்றது மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவர்கள் முன் வழக்கு கொடுக்கல அப்படின்னாலும் அவர்களை வழக்கு கொடுக்க வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குமே தவிர, இந்த மாதிரி முன் வழக்கு கொடுக்குறவங்களை மிரட்டி அனுப்புறது, அவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்தி ஏற்கனவே பணம் தொலைஞ்சு போய் பணத்தை ஏமாந்துட்டு மன உளைச்சல் இருக்கக்கூடியவங்க மேலும் உடல் ரீதியாகவும் அலைச்சல் ஏற்படுத்துறது இஓடபிள்யூட வேலை இல்லை. அவங்க பொறுப்பு சேவை செய்யணும் அப்படின்றத நான் இந்த காணொலி மூலமா கேட்டுக்கிறேன். அடுத்ததா முக்கியமா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இவங்க சொன்ன மாதிரி 748 அசையா சொத்துக்கள் மூலமா கிட்டத்தட்ட 143 கோடி ரூபாய் மதிப்பிட்டு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நம்ம கிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய ரீசண்டான ஒரு டாக்குமெண்ட் ஒரு 34
அசையா சொத்துக்கள், அதாவது லேண்ட் டாக்குமெண்ட்ஸ், இதை ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு கிட்டத்தட்ட 35 கோடியே 25,2641 ரூபாய் வேல்யூ இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்கள் பேர்லையும், இந்த ஐஏஎஃப்எஸ் சம்மந்தப்பட்ட நபர்கள் பேர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சத்துக்கு எவ்வளவு சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்ற சில டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது எந்த வருஷம் வாங்கப்பட்டிருக்கு, யார் பேரில் வாங்கப்பட்டிருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ், எவ்வளோ சதுரடி, எத்தனை சென்ட்டு, இல்லை எத்தனை ஃப்ளாட்டு, எவ்வளவு எந்த இடத்துல இருக்குது, அட்ரஸோட எவ்வளவு கைட்லைன் வேல்யூ அப்படின்ட்டு. இந்த கைட்லைன் வேல்யூ நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்துல லேண்டு ப்ராப்பர்ட்டியை கைட்லைன் வேல்யூவில் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 50 to 60 லட்சம் ரூபாய் சொத்துக்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லேண்டு வாங்க விற்கக்கூடிய இல்லை இந்த ஏஜென்ட் சம்பந்தமானவர்களுக்கு இது கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமானவர்களுக்கு தெரியும். கைட்லைன் வேல்யூவோட கண்டிப்பாக 5 to 6 மடங்கு அந்த சொத்துடைய மதிப்பை கொடுத்து தான் வாங்குவாங்க அப்படின்றது ஊரறிஞ்ச உண்மை. ஸோ இங்கே 10 லட்சம் அப்படின்றது இவங்க சொல்லக்கூடிய ஒரு விலை தான், கைட்லைன் வேல்யூ தான். இந்த கைட்லைன் வேல்யூ தான் இன்னைக்கு போட்டிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு ஆஷா பேரில் காட்பாடியில் 10,90,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த ஆஷா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அத்தேரியை சேர்ந்தவங்க ஐஎஃப்எஸ்ல மேனேஜராக வேலை செஞ்சுருக்காங்க. நம்ம ஜனார்த்தனன் அவர்களுக்கு ரொம்ப 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 நெருக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கள் பேரில், அவங்க தங்கச்சி பேரில், அவங்க தம்பி பேரில், இது எல்லார் பேர்லையும் வந்து சொத்துக்களை வாங்கி கூச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது பக்கத்திலேயே வருஷம் இருக்கு, விக்னேஷ் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. 2021ஆம் ஆண்டு விக்னேஷ் அவர்கள் பேர்ல சேவூர் கிராமத்துல 6,99,000க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. 1554 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த ஒரு லேண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி ஸ்ரீஷா பேரில் வாங்கியிருக்காங்க. அகைன் விக்னேஷ் பேரில் இன்னொரு 8 லட்ச ரூபாய்க்கு இன்னொரு டாக்குமெண்ட் வருது. அதுக்கப்புறம் அகைன் விக்னேஷ் பேரில் இன்னொரு 8 லட்ச ரூபாய்க்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வருது. அகைன் விக்னேஷ் பேரில் இன்னொரு 8 லட்ச ரூபாய்க்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வருது. அதாவது 3 8 லட்ச ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே 2022ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு நடக்குது. ஸோ இவர்களுக்கு உண்மையிலேயே இந்த லேண்டெல்லாம் வாங்குறதுக்கு முக்கிய காரணம் அந்த பணங்களை இவங்க பிளாக்கா மாற்றத்துக்காக பினாமிகளா இவங்களை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஸோ பேசப்படுது. இதில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆஷா வராங்க, விக்னேஷ் வராங்க, தென் ஸ்ரீஷா வராங்க, இப்போ மலர்வழி அப்படின்றவங்க வராங்க. இவங்க மிஸ்ஸஸ் மலர்வழி இவங்க யார் அப்படின்றது உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க பேர்லையும் 87 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியும், 43 லட்ச ரூபாய்க்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் 2022 2021 அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அடுத்த டாக்குமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜே ஹரிஹரன் ஒருத்தர் வராரு. அவர் பேர்லையும் கோயம்புத்தூர்ல இடம் வாங்கியிருக்கு 35 லட்சத்துக்கு. அகைன் இங்க மிஸ்ஸஸ் டிம்பிள் அப்படின்னு வராங்க. இவங்களுக்கு சென்னையில இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 1,95 லட்சம் ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. டோட்டல் சேல் கன்சிடரேஷன் ₹2,80,31,000 அப்படின்றத போட்டிருக்காங்க. அது என்னன்றது எனக்கும் புரியல. ப்ராக்கெட்ல ஏதோ போட்டிருக்காங்க ரிமார்க்ஸ்ல, அதை பத்தி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களும் அதை தெரிஞ்சுக்கிங்க. அண்ட் தென் மிஸ்டர் பத்மநாப ஆச்சாரியா நாயுடு அப்படின்னு ஒருத்தர் வராரு. சுமதி பத்மநாபன் அப்படின்றவங்க வர்றாங்க. எல்லாருடைய ப்ராப்பர்ட்டி கைட்லைன் வேல்யூவே வந்து 85 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய், 29 லட்சம் ரூபாய் அப்படின்னு போகுது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏஎஸ் கண்ணன் வராரு, மிஸ்டர் கே ஜெகநாதன் வராரு. இந்த கே ஜெகநாதன் தான் நம்ம நெமிலி ஜெகநாதன் நினைக்கிறேன். அவருடைய பேர்ல தான் எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட 47 லட்சத்துல 1, 1,16,00,000 1, 7 லட்சத்துல 1, 1 லட்சத்துல 1, 16 லட்சத்துல 1, 2,90,00,000 1ன்னு சொல்லி அடிக்கி இருக்காப்ல. மனுஷன் எங்கேயோ இருந்தவர் இன்னைக்கு வந்து அதாவது குப்பையில இருந்தவர் கோபுரத்துல தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்கு ஐஎஃப்எஸ் அப்படின்னா ஆகாது. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க, சார் நான் மோகன் பாபு நம்பி காசு போட்டேன், ஜெகநாதன் நம்பி நான் காசு போட்டேன், அவங்க நம்பி போட்டால் காசு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆல்ரெடி சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்ஸும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோபா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 1,11,19,000 சம்திங் வந்து பிடிச்சிருக்காங்க. தென் மிஸ்டர் ஜே ஹரிஹரன் ஏற்கனவே ஒரு லேண்ட் பார்த்தோம் இல்லையா, அவருடைய ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 75 லட்சமா, ஆமாம் 75,578,97.3. எப்பா வாய் வலிக்கிறாடே சாமி. ஒட்டு மொத்தமாக 37,80,80,411 ரூபாய் 3 பைசா இதை வந்து சீஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டை போட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இதில் எனக்கு சிரிப்பு வந்த விஷயம் என்ன அப்படின்னா, டு மிஸ் ஆஷான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அட்ரஸ் ஒன்று போட்டிருக்காங்க, ஸ்ரீஷாவுடைய அட்ரஸ் ஒன்று போட்டிருக்காங்க. 2 பேரோட அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, பெங்களூரில் எலங்கால பிரிகேட் நார்த் ரிட்ஜில் இருக்குது. அந்த இடத்துல தான் நானும் தங்கியிருந்தேன் ஒரு 4-5 வருஷமா.
ஸோ இந்த பதிவின் மூலமாக இந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னும் பொழுது, ஸோ இஓடி நம்மளுக்கு வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இவங்க நிறைய விசாரணைகள் பண்ணியிருக்காங்க, சொத்துக்கள் பலதை பறிமுதல் பண்ணி வச்சிருக்காங்க, மக்களுக்கு அவர்களுடைய பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது இந்த டாக்குமெண்ட் மூலமாக புரியுது. ஆனால் அவங்க தானாக கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து அழுத்தம் கொடுத்தாதான் வேலை செய்வோம் அப்படின்றது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோடைய இந்தியாவுடைய ஒரு மனப்பான்மை. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அப்படிதான் இருக்கும். ஸோ அழுத்தம் கொடுக்க வேண்டியது பாதிக்கப்பட்டவருடைய கடமை. இந்த தகவல்கள் எனக்கு கிடைச்சதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இதற்கப்புறம் அவரவர் கடமையை அவரவர் செய்வீங்க அப்படின்னு நம்பிட்டு இந்த காணொலியை இதோட முடிக்கிறேன். நன்றி. நான் உங்கள் வேலுடன் கேஆர். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் இன்னைக்கு ஈவினிங்கில் என்ன நடந்தது அப்படின்றதையும் டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் தகவலை திரட்டிட்டு உங்ககிட்ட நான் பதிவாக போடுறேன். நன்றி, வணக்கம்.